அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை அயப்பாக்கத்தில் சாலையோரத்தில் டன் கணக்கில் ஆப்பிள் பழங்கள் கொட்டப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை பார்க்கிறோம். சென்னை அயப்பாக்கத்தில் சாலையோரத்தில் டன் கணக்கில் ஆப்பிள் பழங்கள் கொட்டப்பட்டிருக்கின்றன. சாலையோரத்தில் கொட்டப்பட்டுள்ள கெட்டுப்போன ஆப்பிள் பழங்களை மக்கள் எடுத்துச் செல்லும் அவலமும் அரங்கேறியிருக்கிறது. இதனை யார் கொட்டிச் சென்றார்கள் என்றும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நவீன் இணைந்திருக்கிறார். நவீன், அயப்பாக்கத்துல மிகச்சரியாக எந்த பகுதியில ஆப்பிள் பழங்களை கொட்டியிருக்கிறாங்க? யார் இந்த கெட்டுப்போன ஆப்பிள் பழங்களை அங்க கொட்டி சென்றது அப்படின்னு தெரிய வந்திருக்கா? திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட அந்த அயப்பாக்கம் ஏரி எதிர்ப்பகுதியில் தான் இந்த ஆப்பிள்களை கொட்டி சென்றுள்ளனர். நள்ளிரவில் மர்ம நபர்கள் டன் கணக்கில் இந்த ஆப்பிளை மலை போல் கொட்டி சென்றுள்ளனர். அயப்பாக்கம் திருவேற்காடு சாலை அருகே தான் இந்த ஆப்பிள்கள் கொட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக டன் கணக்கில் கொட்டப்பட்டுள்ள ஆப்பிள் கிட்டத்தட்ட 3 லட்சம் மதிப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த ஆப்பிள்கள் கெட்டுப்போன, அதாவது தனியார் குளிர் குடோனில் வைக்கப்பட்டிருந்த ஆப்பிள்கள் கெட்டுப்போன அனைத்தையும் தற்போது எடுத்து வந்து கொட்டியிருக்கின்றனர். இந்த ஆப்பிள்களை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கள் எடுத்து செல்வது பார்க்க முடிகின்றது. கெட்டுப்போன ஆப்பிள்களை உண்ணும் பட்சத்தில் அவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட சூழலும் நேரிடும். இதனை இந்த பகுதியில் இருந்து அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மர்ம நபர்கள் நீர்நிலை பகுதி, அதே போன்று காலி மனைகள் போன்ற பகுதிகளை குறிவைத்து திருவள்ளூர் மாவட்டத்தில் அவ்வப்போது இந்த மாதிரி கழிவுகளை கொண்டு செல்வது வழக்கமாக இருக்கின்றது. மாவட்ட நிர்வாகம் இது போன்ற மர்ம நபர்களை கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மலை போல் குவிந்து கிடக்கும் ஆப்பிள்களை பொதுமக்கள் கண்டவாறு செல்கின்றனர். அதே போன்று சிலர் அதனை எடுத்து செல்லும் சூழலும் இங்கே அரங்கேறி வருகின்றது. தளபதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நவீன்.